இப்போ நம்ம போற பாதை சரியா தவறான்னு நம்ம எப்படிங்க ஜட்ஜ் பண்ணுவோம்? நடுவுல ஒரு பள்ளம் வருது ரோட்ல. இப்போ இந்த பள்ளத்துல நம்ம வண்டியை அப்படியே விடுவோமா, இல்ல அந்த பள்ளத்தை கடந்து போவோமா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இப்போ நம்மளுக்கு இந்த உடல் முக்கியமா உயிர் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் நம்மளால? உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். உயிர் இல்லாத உடலுக்கும் மதிப்பில்லை, உடல் இல்லாத உயிருக்கும் மதிப்பில்லை. இப்போ இதுல லக்னம் முக்கியமா, ராசி முக்கியமா, நட்சத்திரம் முக்கியமா? மூணுமே முக்கியங்க. ஆனா முதல் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதே லக்னாதிபதி திசை அவருக்கு வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவருக்கு அதை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது. சனிக்கிழமை தான் நீடித்து நிற்கக்கூடிய இடமா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், நீங்க சனிக்கிழமை வாங்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஹாஸ்கஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், ஜோதிடம் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை முன்கூட்டியே சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேள்வியே கிடையாது. ஜோதிடமேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல், எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் சொல்றோம். கோள்களின் நிலைமைகள். இது சிம்பிளா சொல்லணும்னா, இன்றைய தேதியில நம்ம ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? வண்டியில் போகும்போது, காரில் போகும்போது, டூ வீலரில் போகும்போது ஒரு கூகுள் மேப்போட அசிஸ்டன்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கூகுள் மேப் எதைக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம், நம்ம போய் ரீச் பண்ணக்கூடிய இடம், அந்த இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ இது இருக்குது, எந்த ரூட்டில் போகணும், எங்கே போனால் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் இருக்குது. ஸோ இது மாதிரி பல டேட்டாஸ் நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துலையே நம்மளுக்கு கொடுக்குறது தான் இந்த கூகுள் மேப். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஜோதிடம் வேற ஒன்றும் இல்லைங்க, வழிகாட்டி தாங்க. சிம்பிளாக சொல்லனா, நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? தொழில் செய்ய போகிறோமா, வேலைக்கு போக போகிறோமா, படிக்க போகிறோமா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 35-40 வயதுடைய நபர் வரப்போறாருன்னா, சார் நான் வேலை செஞ்சு எனக்கு முடியல, எனக்கு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன். எந்த காலகட்டத்தில் நான் தொழில் ஆரம்பித்தா எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ வரக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருக்கா? எனக்கு என்ன தசை போயிட்டு இருக்கு? எந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாம்? இது எல்லாமே வழிகாட்டுதல் தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அஸ்ட்ராலஜியா அவங்களுக்கு இப்போ என்ன நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, அந்த கிரகங்களோட வலிமைகள் என்ன அப்படின்றத பார்த்து சொல்றது தான் இந்த கூகுள் மேப், இந்த நம்ம ஜோதிடத்தோட வேலை. இதையே நம்ம இன்னொன்னும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போகிற பாதை சரியா தவறான்னு நம்ம எப்படிங்க ஜட்ஜ் பண்ணுவோம்? இப்போ நம்ம வண்டியில் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு பள்ளம் வருது ரோட்ல. இப்போ இந்த பள்ளத்தில் நம்ம வண்டியை அப்படியே விடுவோமா, இல்லை அந்த பள்ளத்தை கடந்து போவோமா? ஸ்பீடு கம்மி பண்ணிட்டு டேக் டைவர்ஷன் எடுத்துட்டு தான் போவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஸோ இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த காலகட்டங்கள், எந்த கிரகங்களோட பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கிரகங்களோட பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கண்ணை மூடிட்டு தொழில் பண்ண முடியாது. அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் செய்ய முடியாது. ஸோ இந்த பாதிப்புகளை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, ஸோ அவர்கிட்ட கன்சல்டேஷன்ஸ் எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும். இது கண்டிப்பாக நம்மளுக்கு எதிர்காலத்தில் நம்மளுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் வரப்போகுது, எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயணிக்கக்கூடியதுக்கு இந்த ஜோதிடம் கண்டிப்பா எல்லாருக்குமே உதவும். சார், ஒருவருடைய ஜாதகத்துல முதல்ல நீங்க பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன சார்? இப்போ நம்ம ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம்னா நம்ம முதல் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி. இந்த லக்னம் நம்மளுக்கு என்ன லக்னம் பிறந்த காலத்தில் என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு, இந்த லக்னாதிபதியோட நிலைகள் என்ன, அவர் நல்ல நிலைமையில இருக்காரா, 1-5-9 இருக்காரா, 1-4-7-10 இதில் இருக்காரா, கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாமே நம்ம ஒரு ஜாதகம் எடுத்த உடனே பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன 2ஆம் தரமாக என்ன பார்க்கணும்னா, ஒரு சந்திரனோட நிலைமையை பார்க்கணும். இந்த சந்திரன் எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இந்த சந்திரனோட நிலைமை, இப்போ லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிர், சந்திரன் ராசின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு. ஸோ அப்போ இது ரெண்டுமே இல்லாமல் பயணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பயணம் பண்ண முடியாது. இப்போது நம்மளுக்கு இந்த உடல் முக்கியமா உயிர் முக்கியமான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் நம்மளால?
உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். உயிர் இல்லாத உடலுக்கும் மதிப்பில்லை, உடல் இல்லாத உயிருக்கும் மதிப்பில்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தான் இணைந்து தான் பயணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, புதுசாக வந்து அக்ஷய லக்ன பദ്ധதின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் வந்து நம்ம வந்து பலன் பார்த்துட்ருக்கோம். இந்த ஏஎல்பின்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா வயசுக்கேற்ற ஒரு லக்னம். இந்த வயசுக்கேற்ற ஒரு லக்னம் எப்படி நம்ம வந்து எடுக்கிறோன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த லக்னத்தை வந்து நம்ம மாற்றி வந்து பலன் எடுக்கிறோம். ஏன் இது வந்து தேவையா, இன்றைய காலகட்டத்தில் வந்து இது தேவையா, அவசியமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவசியங்க. நம்ம வந்து பிறந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையா இருக்கும். அப்போ இருக்க நம்மளுடைய மனநிலை என்று வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இதே ஒரு 10 வயது குழந்தைக்கு வந்து எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய மனநிலை வேற, அதோட உருவ அமைப்பு வேற, ட்ரெஸ்ஸு சைஸு வேற, தேவைகள் வேற. இதே ஒரு 20 வயது பருவம் அடைஞ்ச பிறகு வர்றது பார்த்திங்கன்னா அப்போட எண்ண ஓட்டங்கள், மன ஓட்டங்கள் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், மாறிட்டு இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து போக 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 நம்மளுடைய தேவைகள் வந்து மாறிட்டே இருக்கு. ஏன் நம்ம வந்து பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செங்கல் மாதிரி ஒரு செல் இருந்தது. அதுக்கப்புறம் டச் ஃபோனு. இப்படி தொழில்நுட்பங்கள் வளர வளர நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா யார் வீட்லேயுமே அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கிடையாது. கொல்லப்புறமாக ஒதுக்குப்புறமாக தனியாக இருக்கும் டாய்லெட் பாத்ரூம். ஸோ அப்படி வந்து நம்ம பார்க்கறச்ச நம்ம இப்போ நமக்கு வயசுக்கு ஏற்ற லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு தேவைகள் என்ன அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம வந்து எடுத்தோடனே நேராக இப்போ இந்த வயசுக்கு ஏற்ற லக்னம் என்ன போகுது, இந்த நட்சத்திரம் என்ன போகுது, இந்த நட்சத்திர அதிபதி என்ன பண்ணுறாரு, லக்னாதிபதி என்ன பண்ணுறாரு, இவர்களுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு ஸோ அடுத்தது வந்து ஜாதகத்தில் பலன் பார்த்தோம்னா சந்திரனுடைய நிலைமையும் பார்த்து, இந்த சந்திரனுடைய நிலைமையும் சேர்த்து பலன் பார்க்கும்போது, ஏன்னா சந்திரன் எதுக்கு பார்க்குறோம்னா நம்ம வந்து அடுத்து தசா புத்திகள் எல்லாமே வந்து சந்திரனோட நிலைமையை வச்சு தான் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து ரெண்டுமே வச்சு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம எதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து லக்னாதிபதியோட நிலைமை இதுதான் வந்து முதல் எடுத்தவுடனே பார்க்கணும். சார், லக்னம், ராசி, நட்சத்திரம் இதுல நீங்க எது சார் முக்கியமா பாக்குறீங்க? இப்போ நம்ம போன பதிலோட தொடர்ச்சி தான் இது. இப்போ இதில் வந்து லக்னம் முக்கியமா, ராசி முக்கியமா, நட்சத்திரம் முக்கியமா, மூணுமே முக்கியங்க. ஆனால் முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தான். இந்த லக்னாதிபதி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அனைத்து தேவைகளும் நிறைவு பெறும் வாழ்க்கையில். இப்போது ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இந்த தனுசு லக்னாதிபதி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, பாதகஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த தனுசு லக்னம் குரு வந்து லக்னத்திலேயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஜாதகருக்கு திக்பலம். இதோட வேற என்ன வேணும், ஜாதகர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன மாதிரியான தசாபுத்திகள் வந்தாலும் சரி, அவர் ஜாதகர் வந்து அந்த ரேஸில் வந்து போராடி 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 மேலே வந்துட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு லக்னாதிபதி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். இதே லக்னாதிபதி தசை அவருக்கு வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அவருக்கு அதை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது. அதனால் லக்னாதிபதி தசையை வந்து வரணும். அந்த லக்னாதிபதி தசை வந்தால் அது வந்து நல்ல காலமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த லக்னாதிபதி எந்த அமைப்பில் இருக்காரு, கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா, திரிகோணத்தில் இருக்காரா, வேற எந்த பாவகிரகங்களோட சேரலையா, இல்லை எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்காரு, அதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னம், அடுத்தது ராசி. இப்போ சந்திரன் நின்றது தான் நம்ம வந்து ராசின்னு சொல்கிறோம். சந்திரன் நின்ற இடம் எப்படி இருக்குது, சந்திரன் எந்த ராசியில் நின்று இருக்காரு, அவருடைய குணங்கள் என்ன, சந்திரனோட அமைப்பு என்ன, லக்னத்துக்கு எந்த பாவத்தோடு அவர் வந்து சம்மந்தப்படுறாரு. இந்த சந்திரன் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனம் காரகன், உடல் சம்மந்தப்பட்டது. இந்த உடல் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய ஆளுமை தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஜென்ரலாகவே சொல்கிறோம், சார் மனசே சரியில்லை சார், ஒரே இதாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறோம். இந்த மனசு சரியில்லைன்றதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். அதனால் ராசியும் வந்து முக்கியம். இப்போ நம்ம உடலுக்கு வந்து எப்படி உயிரும் முக்கியமோ உடலும் முக்கியமோ நமக்கு, அதே மாதிரி இது ரெண்டுமே முக்கியம். அடுத்தது நட்சத்திரம் முக்கியமா, அது முக்கியம்தான். கண்டிப்பாக நட்சத்திரமும் முக்கியம்தான். மூணுமே வந்து சம பங்கு வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் நட்சத்திரம் முக்கியம்? இப்போது இந்த லக்னநாதன் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் யார், சந்திரன் நின்ற நட்சத்திரம் யார்,
இப்போ நம்ம கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை எல்லாம் பண்ணுவோம். தனுசு ராசி மூல நட்சத்திரம் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம்னா, நம்மளுடைய சந்திரன் நின்ற நட்சத்திர புள்ளியை தான் நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து கோவில்கள்லாம் வந்து அர்ச்சனை பண்றோம். அதே மாதிரி இந்த தசாபுத்தி கணக்கீடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் நின்ற நட்சத்திர புள்ளி வச்சு தான் அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எவ்வளோ பாதம் கடந்திருக்கு. ஸோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாரு, அந்த அதிபதிக்கு உண்டான தசா என்ன, தசா காலம் எவ்வளோ கர்ப்ப செல்ல போச்சு, எவ்வளோ மீதி இருக்கு, அதெல்லாமே வந்து கணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். ஸோ சந்திரனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தை தான் வந்து நம்மளை இயக்குது. இந்த 27 நட்சத்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அந்த நட்சத்திரங்களோட வலிமை என்ன, இந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த அந்த நட்சத்திரம் அவரோட அந்த அதிபதி எப்படி இருக்காரு, அவர் நிலமில் இருக்காரா, பாதகாதிபதி மாரகாதிபதியோட தொடர்பு இல்லாமல் இருக்காரா, 6, 8, 10, 12 இல்லாமல் இருக்காரா. ஸோ இது மாதிரி நிறைய ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கால்குலேஷன்ஸ்லாம் இது பண்ணும்போது நம்மளுக்கு லக்னமும் முக்கியம், நட்சத்திரமும் முக்கியம், ராசியும் முக்கியம். சார், சனி என்றாலே எல்லாரும் பயந்துக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, எல்லாம் பயங்கரமாக போட்டு இது பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து வரதான் செய்யும். எல்லாருக்கும் ரொட்டீனாக வந்து சனி பகவான் வந்து ஒவ்வொரு இடம் மாறி மாறி கட்டங்கள் மாறி வந்துட்டே தான் இருப்பார். அப்படி சுழற்சி இல்லாமல் இருக்க முடியுமா, நம்மளால் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா, அதெல்லாம் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இந்த சனி பகவானை கண்டு யாரெல்லாம் வந்து பயப்படணும். இப்போ நம்ம வந்து ஏஎல்பியில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் போகுது. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச நட்சத்திரம், அடுத்து அனுஷ நட்சத்திரம், அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் யார் யாருக்கெல்லாம் ஏஎல்பி நட்சத்திர புள்ளியாக செல்கிறதோ அவங்க மட்டும் இந்த சனி பகவானை பார்த்து கொஞ்சம் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திர புள்ளிகளுக்கு எந்த ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறாரு, கோச்சார சனி. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த சனி பகவான் இல்லாமல் எந்த ஒரு காரியமே இல்லைங்க. இந்த சனி பகவான் வந்து நம்ம எல்லாமே சொல்கிறோம் சனிக்கிழமைன்னு சொல்கிறோம். சனிக்கிழமை தான் வந்து உண்மையிலேயே நீடித்து நிற்கக்கூடிய பொருட்களை வாங்கணும்னா சனிக்கிழமை தான் வாங்கணும். நீங்கள் சனிக்கிழமை வந்து நீடித்து நிற்கக்கூடிய இடமா இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், நீங்கள் சனிக்கிழமை வாங்கி பாருங்கள், அது உங்கள் கையை விட்டு போகவே போகாது. ஏன்னா சனி பகவானுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது. சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, இந்த பொதுஜன தொடர்பு, அரசியல்வாதிகள், ஒரு மீடியா, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கணுங்க. சனி பகவானுடைய அருள் இல்லாமல் இந்த பொதுஜன தொடர்போ ஜனங்களோடைய ரெகுலராக பழகக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய அருள் கண்டிப்பாக இருக்கணும். தொழிலுக்கு இந்த சனி பகவானுடைய அருள் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அருள் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். அதனால் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 7.5 சனி நடக்குது, அந்த சனி நடக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. உண்மையிலே எக்ஸாக்டாக என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்திரன் நின்ற நட்சத்திர புள்ளி, இந்த சந்திரன் நின்ற நட்சத்திர புள்ளி மீது கோச்சார சனி பகவான் எப்போ வந்து ட்ராவல் பண்ணுறாரோ அப்போ வந்து சில பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த காலகட்டங்கள் மட்டும் நம்ம சனி பகவானுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களை, பிரீத்திகளையோ, வழிபாடுகளையோ செஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போதே நம்ம வந்து சனி பகவானுக்கு வந்து எந்த பயமும் தேவையில்லை, யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே வந்து சனி பகவான் வந்து ஒரு நல்ல கிரகம், அவரெல்லாம் வந்து நம்ம கொண்டாடணும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.